கன்னி ராசி நேயர்களுக்கு லாப குருவா வராரு. லாப குருவே உச்ச குருவா இருக்கிறாரு. அப்போ உச்சபட்ச லாபம் அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சியோட தாத்பரியம். போகிற இடங்கள்லாம் வெற்றி. 11ஆம் இடம் அப்படிங்கிறது உபஜெயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். எதிரிகளை ஜெயிக்கிறது 11ஆம் இடம். எதிரிகளோட தனத்தை நம்ம எடுத்துக்கிறது, எதிரிகளோட பணம் நமக்கு கிடைக்கிறது 11ஆம் இடம். நெகட்டிவாக சொல்ல வரல, ஏதோ யார்ட்டையும் நீங்கள் பணம் ஏமாந்துருக்கிறீங்க, அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு கேஸோ ஏதோ நீங்கள் தொடுக்குறீங்க அப்படின்னாலும் அதில் சக்ஸஸ் ஆகி அவங்க பணம் உங்களுக்கு வந்துடுறது. இல்லை ஏதாவது சொத்துல வில்லங்கங்கள் இருக்குது, அது கோர்ட் கேஸ் ரன் ஆகிட்டுருக்குன்னா அரசு மூலமாக ஒரு அனுகூலம், லாபம் அப்படிங்கிறது கிடைக்கிது. தொழில் லாபம், தொழிலில் வெற்றி, பெயர், புகழ், எல்லாம் ஒரு நல்ல விஷயம். மனசுக்கு எது எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குமோ அது அத்தனையும் 11ஆம் இடம் கொடுக்கும். 11ல் இருக்கக்கூடிய உச்ச குரு கொடுப்பார். இதில் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா, கன்னிராசிக்கு ஒன்றும் குரு நல்லவர் இல்லை. ஒரு லக்னத்துக்கோ ஒரு ராசிக்கோ ஒரு கெட்ட கிரகம் ஒரே ஒரு இடத்துல இருந்தால் மட்டும்தான் நல்லது செய்யும், அது 11ஆம் இடம். அப்போ கன்னிராசிக்கு குரு கெட்டவராக இருந்தாலும் நல்லது செய்யக்கூடிய நிலைமையில் கட்டுப்பட்டு 11ஆம் இடத்துல உச்சமாகி நிற்கிறாரு. ஸோ மேக்ஸிமம் பெனிஃபிட் அப்படிங்கிறத யார் கொடுக்க போகிறாருன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு குரு கொடுக்க போகிறாரு.